ஒருமுறை அன்பு சகோதரி புவனா அவர்கள் தனது சகோதரன் அவர்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நமது குரு யோகி ஸ்ரீராம் பாபாவிடம் பிரார்த்தனை வைத்தார். குருவும் சகோதரர் சாந்தமூர்த்தி அவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்தார். சாயியிடம் கேட்டு கிடைக்காதது என்று ஏதாவது உண்டா என்ன? அவர் கொடுத்து நாம் வேண்டுமானால் உதாசீனம் செய்திருக்கலாமே அன்றி அவர் ஒருபோதும் தன் பக்தன் கேட்டதை கொடுக்காமல் இருந்ததில்லை. சாந்தமூர்த்தி அவர்களுக்கு ஒரு சில மாதங்களிலேயே பாஞ்சாலி என்ற நல்ல மணப்பெண் கிடைக்க குருவின் தலைமையில் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. காலங்கள் செல்ல செல்ல தம்பதியினருக்கு குழந்தை வரம் வேண்டி பிரார்த்திக்கப்பட்டது. விரைவிலேயே பாஞ்சாலி கர்ப்பம் அடைந்தார். அவர்களது வளைகாப்பு நிகழ்ச்சி பாபா சங்கல்பத்தின் பேரில் நமது சாய் தியானாலயா ஆத்மஞான பீடத்தில் நமது குருவின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. பகவான் சாய்நாதரின் அருளால் அழகிய பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு குரு அவர்கள் சாயினி என்று பெயரிட்டார்கள். பல முறை குடும்பம் சகிதமாக ஷீரடிக்கு புனித பயணம் செய்து சாய்பாபாவிற்கு அவர்கள் நன்றி செலுத்துகின்றார்கள். திரு சாந்தமூர்த்தி தம்பதியினர் பகவான் சாய்நாதரின் மேல் அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கின்றார். பாபா நம் குரு யோகி ஸ்ரீராம் பாபா மூலம் தனக்கு அருள் புரிகிறார் என நம்புகிறார். சாய்பாபாவும் யோகி ஸ்ரீராம் பாபாவும் வேறல்ல என்று பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கின்றார். குரு யோகி ஸ்ரீராம் பாபா அவர்கள் ஞாயிறு தோறும் நிகழ்த்தும் சத் சங்கத்திலும் தியானத்திலும் அவர் தவறாது கலந்து கொண்டு வருகின்றார். இதுவரை ஒரு நாள் கூட அவரது தேவையை வாய் திறந்து குருவிடம் கூறியதில்லை. குரு நிகழ்த்தும் சத் சங்கத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார். இவரை போன்ற பக்தர்களின் தேவைகளை பாபா கேட்காமலே நிறைவேற்றி தருவார் என்பதில் ஏதாவது சந்தேகம் உண்டா என்ன? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.